நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 503வது வீடியோ. இந்த வாழ்ந்து தான் ஸ்ரீமாத்திரை நமக நாதன் நிறைய இந்த வெல்லம், அரிசி, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், நெய் எல்லாம் வச்சுக்கலாம். வசந்த நவராத்திரிக்காக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி முந்தின நாள் இந்த பார்சல் வந்தது. நான் மெனக்கெட்டு முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி அனாவசியமாக அனுப்ப வேண்டாம், எனக்கு 50,000 வேஷ்டி இருக்குது, திரும்ப அமிச்சிட்டான குழந்தைன்னு சொல்லி பார்த்தா மனசு சொல்கிறது எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு ஐ எம் யூஸிங் 9x5 அதுதான் வாங்கணும். இது 10x6 பெரிய கனபாடிகளாக இருக்க கட்டுறது. இது ரொம்ப பெருசு, பெரிய ஒரு சுற்று வந்தால் கூட ராம்ராஜெலாம் வாங்கிப்பான், நிறைய செலவழித்து வாங்கி வச்சுருக்கான் திருப்பூர்லேருந்து. ஸோ கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், தாடைப்பள்ளி ராகவநாராயண சாஸ்திரி. இந்த தாடைப்பள்ளி ராகவநாராயண சாஸ்திரியில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இவர் கிருஷ்ணகுமார் who is living in கர்னூல், நான் சொன்னேன் இல்லையா, தெலுங்கு பிராமின் பாய், அவர் செகண்ட் பார்ட் அனுப்பிச்சிட்டான் எனக்கு. ஸோ இந்த தாடைப்பள்ளி ராகவநாராயண சாஸ்திரியோட செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாம். இவர் தான் தாடைப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி. குயிச பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர், மெயினில் பாலா உபாசகர். பாலாம்பிகை அவர் கூடயே இருந்தால் கடைசி காலம் வரைக்கும். ஸோ அந்த பாட்டு பார்க்க போகிறேன். இப்போ செண்டோலோன்னு ஒரு இடம், அது தெனாலி பக்கத்தில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் தெனாலி பக்கத்தில் செண்டோலோன்னு ஒரு. இவர் 24 கோடி காயத்ரி ஜபிச்சிருக்கார். அதுக்காக மோகன் குருஜி கூட எல்லாருக்கும் பிராமின் பாய்ஸுக்கெல்லாம் சொல்லுவார், காயத்ரி சொல்லுங்க, காயத்ரி சண்டே அன்றைக்காவது பண்ணுங்கோண்டு. பாவம் அப்புறம் இந்த குருவை சொல்கிறார், எத்தனை பேர் அதை ஆட் பண்ணுறது. முன்னாடிலாம் சின்சியராக பண்ணியிருந்தா, இப்போ எனக்கு ஓடுற ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவா ஒன்றும் சொல்ல முடியல. பட் இப்போ சண்டே இருக்கிறதுனால ஒரு மேக்ஸிமம் நம்ம சோழி வச்சு இது பண்ணிக்கலாம், ஜபமாலை வச்சு பண்ணிக்கலாம், கவுண்டர் வச்சுக்கலாம். காயத்ரியை யார் நிறையா சொல்கிறாளோ அவளுக்கு தான் பிரம்ம தேஜஸ்ன்னு வரும்னு சொல்லியிருக்கு. இவர் தாடைப்பள்ளி ராகவநாராயண சாஸ்திரி 24 கோடி ஜபிச்சிருக்காரு. நான் காயத்ரி மந்திரம் ஓம் பௌர்பவஸ்வகதேவஸ்த தீமிகி தியோ யோனக பிரச்சோதியாத், இதில் 24 எழுத்துக்கள் இருக்குது. ஒரு அக்ஷர லட்சம் தான் சொல்லியிருக்கா, இப்போ அக்ஷர கோடியே பண்ணிட்டார். ஒரு அக்ஷரத்துக்கு 1 லட்சம்னு சொல்லியிருக்கு. அக்ஷர லட்சம் பார்த்தோன்னா உடனடி காயத்ரி தேவியே நம்ம ஏற்ற மாதிரி இப்போ அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 24 கோடி ஜபிச்சிருக்கார். இந்த சண்டோலம்னு இந்த இதுக்கு போகிறார். அந்த ஏக்கு அந்த ஊருக்காரெல்லாம் கூப்பிட்றா அவரை, எங்கள் ஊருக்கு வாங்கோண்டு. என்னன்னு கேட்டு தெனாலி இந்த பக்கத்தில் இருக்க அந்த இடம். அங்கே என்ன ஒரு மெயின் பஜாரில் ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு அந்த இடத்துல ஒரு பேய் இருக்குது. அது அந்த அந்த வழியாக போகிறவாள் ராத்திரிலாம் போக முடியல, அவளை அடிச்சுடுறது மாதிரிலாம் பண்ணுறது. ரொம்ப அமுக்கலம் பண்ணும்போது சாஸ்திரியை கூப்பிட்டு எனக்கு தான் எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ஜபத்தப்பெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் எங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கன்ற. சாஸ்திரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறார். பார்த்தா ஒரு பெரிய பழங்கால பில்டிங் சொல்ல முடியாது. அந்த பில்டிங்க்கு போகிறார், நைட் அங்கேயே தங்கிடுறாரு. தங்கிட்டு அப்புறம் ஒன்றும் பெருசாக பண்ணல. சந்தியாவந்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் பாடி ஜபம் பாலா ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ராத்திரி ஆறுது. ஒரு இடத்தையும் மூவ் பண்ணல, ஒரு இடத்துலையே போந்துட்டுருக்கார். சார் இவர் பாலா நிறுத்து இந்த ஜபத்தை நிறுத்திடுறது. ஒரு கரிய உருவம் நிற்கிறது அவர் மாடி. இது நம்ம அந்தபடி அந்த கிருஷ்ணகுமார் ஆரம்பித்த கதையில் வருது எனக்கு. சரி நிறுத்தி சொல்லும்போது நீ யாருன்னு கேட்குறாரு. அதெல்லாம் வேண்டாம் நிறுத்து அப்படின்ற. நான் சொல்கிறேன், நீ ஜனங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணுற, நீ இந்த மாதிரிலாம் அந்த ஒரு ஆன்மா என்ன மோட்சத்துக்கும் போகாத மாதிரி ஆகுமே. அப்போ என்ன சொல்கிறதுன்னா அந்த உருவம், அப்போ நீ 24 கோடி பண்ணியிருக்க இல்லையா, எனக்கு ஒரு 10,000 காயத்ரி இதை எனக்கு அர்ப்பணம் பண்ண, நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், தொந்தரவு பண்ண மாட்டேன், போயிடுறியான்னு. சரி அப்பயே தாராவத்தை கொடுத்துட்றாரு. கை தீர்த்த பார்த்தா இருக்குது. இந்த மாதிரி
அந்த அவள் பேரை கேட்டு அந்த பெண்மணியோட பேர் அந்த பேயா வந்தால அவள் பேரை கேட்டு நான் உனக்கு தரேன் முடியும் உடனடியாக டிசப்பியர் ஆகிடுறது. அடுத்த நாள் காத்தால சொல்கிறாரு எல்லார்ட்டையும். எல்லோரும் தேர் ஹாப்பி. சாஸ்திரிக்கு எதாவது ஆகிட போகிறது பயந்துருந்தா எல்லோரும். நத்திங் ஹேப்பன்டு. அப்புறம் வச்சு ஸோ அந்த பில்டிங்கை அவருக்கே கொடுக்க சொல்கிறார். ஏன்னா அந்த பேயோட ஒரிஜினல் வீடு இது. ஸோ கொடுக்க சொல்லி அந்த வேத பாடசாலை ஆரம்பிச்சிட்டாருங்க. தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி ஆனால் இவர் அந்த இடத்துல வேத பாடசாலை ஆரம்பிச்சிட்டார். அந்த பில்டிங் இருக்கு பாடசாலையும் இருக்குது இப்போ. தட் வி ஆர் கோயிங் டு see now. தெலுங்கில் எழுதியிருக்கு. இந்த பாடசாலை இந்த பில்டிங்கில் இந்த பேய் இருந்தது. இது அப்புறமா பூஜா பீடம் ஸ்ரீ ராகவ நாராயண சாஸ்திரி அவருடைய பூஜா கிரகத்தில் இருக்கிற சுவாமிகள்லாம் இருக்கு பாருங்க. அவரோட பூஜா கிரகம் ராமா லக்ஷ்மணா சீதா இருக்கா. அப்புறமா ஒரு ருத்ராட்ச மண்டபம் இருக்குது. அதில் சாமியெல்லாம் வச்சுருக்கார். இது அவருடைய பூஜா கிரகம். தாடேப்பள்ளியில் இருக்குது. செண்டோலில் இல்லை, தாடேப்பள்ளியில் இருக்கிறது. ஸோ ஹீ இஸ் கெட்டிங் பேக். நான் வெரி ஊருக்கு வந்துடுறார். அப்படியே இருக்குது. கல்யாணம்லாம் ஆறுது 18 வயசில். அது எல்லாம் கல்யாணம் ஆனப்போ தான் நடக்கிறது. பட் அவருக்கு கல்யாண லைஃப்பில் திருமண வாழ்க்கையில் விருப்பமே இல்லை. அவள் ஒய்ஃபு பாவம் நல்ல நல்ல பெண்மணி ஸ்ரீதேவி. அவள் அம்மாள்கிட்ட அடரா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே அவர் நல்லவர் தான், பட் என் மேலே இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேன்ற, வம்சவருத்தியும் கிடையாது, இந்த மாதிரிலாம் இருக்கு சொல்லும்போது அவர் நான் சன்னியாசி வாங்கிக்க போகிறேன் கிளம்பி போயிடுறார் வெளில. அவ்வளோதான். இந்த அம்மா ஸ்ரீதேவி அம்பாளோட படத்துக்கு வேணுமா அழுதுன்னு உட்காந்துருக்கா. விளக்கேற்றிட்டு மாதிரி பெண்மணி அழக்கூடாது. பட் அவரோட வேதனை என்ன செய்யுது, ஆற்றை பற்றி கவலையப்பட மாட்டேன்ற. அந்த காலத்தில் நோபடி வில் பி ஒரீடு. என்னவோ பொண்டாட்டி சமைச்சு போட்டாலும் உண்டு. அவள் எங்கேருந்து வாங்கி கடன் வாங்கியிருந்தாலும் என்ன பண்ணாலும் தெரியாது. சாப்பாடுக்கு ஆம்பளை வந்துடுவான். அதனால் அதாவது பெண்மணிலாம் கஷ்டப்பட்டிருக்கா பிராமண குலத்திலேயே. சில பேர் நிலஜுவாந்தாரா அவள் குழைச்சா. ஸோ அந்த நேரத்தில் அரிசி இருக்கும். அரிசி எப்பயுமே இருக்கும். ஸோ பின்னாடி கீரை இருக்கும். கிராமாந்தப்புறம்லாம் அவாத்திலேயே முருங்கை மரம் இருக்கும், கீரைகள் இருக்கும், வாழை மரம் இருக்கும். வாழைக்காய் கறி பண்ணிடலாம், வாழைப்பூவில் கறி பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ கத்திரிக்காய் செடியெலாம் போட்டிருப்பேன். ஏதோ பொண்டாட்டி பார்த்துப்பா நாமடியாக போடுவான். அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதே நல்லதான் தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி ஆற்றுலையும் அந்த அம்மா ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது கூட ஒன்றும் இல்லை. அப்படி அதான் நான் தான் அனுப்பிச்சுட்டாங்க அரிசி எனக்கு இருக்கு. அப்படி சொல்ல வரேன், ஒன்றுமே இல்லைன்னா என்ன செய்ய முடியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாடேப்பள்ளி ராகவ இது இருக்கு இல்லையா, ஜலத்தையே நைவேத்தியம் பண்ணிடுறாரு. ஏன்னா பத்திரம் புஷ்பம் தோயம் பலம், அதாவது புஷ்பமோ இலையோ கனிவர்க்கமோ ஏன்னா தண்ணியை கூட பகவானை சொல்கிறார், விஷ்ணுவே சொல்கிறார் இந்த மாதிரி. ஆனால் இவர் சொல்கிற ஒன்றுமே இல்லை, முன்னாடி சொல்கிறான்னு சொல்லி தண்ணியே நைவேத்தியம் பண்ணி அதையே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துட்டு வரோம். இந்த மாதிரி இருக்கும்போது முன்னாடி இதில் ஆற்ற விட்டு கிளம்பி போயிடுறாரு சன்னியாசத்துக்கு. அது இந்த அம்மா அழுதுன்னு உட்காந்துட்டுக்கா. போனவர் ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் படுத்துட்டார். ஊருக்கு வெளியில் ஒரு தோப்பில் படுத்துங்கிட்டு இருக்கார். அவள் சித்தி சொன்னா இல்லையா, சித்தி ரூபத்தில் அம்பாள் காட்சி அளிக்கிறார். பாலா திருப்ப சுந்தரி இவரோட சித்தி ரூபம். சித்தி பேர் என்னென்னா ஞான பிரசூனாம்பிகா, ஞானாம்பிகான்னு பேர் அவளுக்கு. காளகசி அம்பாள் பேர். ஸோ அவள் சொல்கிறா, நீ பண்ணுற நியாயமா, அந்த பொண்ணு அழுதுன்ற காலத்தில் நீ ஏன் இது மாதிரி விட்டு வந்த, தப்பு இல்லையா, உனக்கு கிரகஸ்தன் நீ சன்னியாசி வயசு கிடையாது உனக்கு, நீ ஆற்றுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது சரி கிளம்பி வர. அப்போ பன்னாடி உட்காந்து வாங்கோ, நான் முகமர்ச்சியை கூப்பிட்றா, உள்ளே வாங்கோ, நான் பால் தரேன் என்ன சொல்கிறேன். சொல்கிறா, நீ என்ன மந்திரம் மாய போட்டே தெரில, என் அம்பாள் மாதிரி சொல்லிட்டா, முன்னாடி அழுதுன்னு இருக்கா, போய் சொல்கிற மாதிரி ஆற்றுக்கு வந்துட்டேன்றார். ஸோ யூ ட்ராப் த ஐடியா ஆஃப் பிகேம் சன்னியாசி. இப்படி ஆறுது. அதுக்கப்புறமா தான் அந்த
தண்ணியே நைவேத்தியம் பண்ணிட்டு தூங்கிடுறார் பூஜா கிரகத்தில். பூஜா கிரகத்தை தூக்கின உட்காந்துட்டுருக்கார். அப்போ வந்து இந்த இது பேர் யோக வஸ்திரம், இந்த மாதிரி மேலே துண்டு போடுறோம் இல்லையா, இந்த இதை வந்து சில பேர் இதை அக்ஷத ஆசீர்வாதத்தை இப்படி பிடிக்க சொல்லுவாள். மனைவி இருந்தால் அவள் கூட பிடிச்சிப்பாது. ஸோ அந்த அக்ஷதைகள்லாம் இதில் போட்ட உடனே இதை கலெக்ட் பண்ணி திருப்பியும் ஆசீர்வாதம் பண்ணுவாள். அந்த மாதிரி அம்பாள் சொல்கிற, ராகவல் நாராயண சாஸ்திரி நீ வந்து உன்னுடைய இந்த வசத்தை காமி அப்படின்ற இந்த இன்னும் சொன்னான். அந்த பையன் பேர் இருக்குது, இந்த சோழோ சொன்னான். ஸோ அந்த இந்த அங்கவசத்தை காமினோடனே ஒரு கனவுலே காமிக்கிறார். அவன் என்ன பண்ணுற, தங்க அக்ஷதையே போடுறான் அம்பாள். மாலாத்திருப்ப சுந்தரானவள் தாடிப்பள்ளி ராகவநாராயண சாஸ்திரியோட அகவசத்தில் அதை போடுறா. டக்குனு எழுந்துடுறாரு. இனிமேல் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், உன் காலத்தில் கடைசி வரைக்கும் நான் உன் கூடயே இருப்பேன், உனக்கு இதுக்கெல்லாம் குறைவே வராது, தன தானியத்துக்கு குறைவே வராது என்ற. அடுத்த நாள் காத்தால பார்த்தா செல் ஒரு மாட்டு வண்டி வந்து நிற்கிறது. அந்த ஊர் ஜமீன்தார் வந்து நிறைய கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு உண்டான சாமான், புள்ளி, மிளகா, உப்பு, பருப்பு, எல்லா பருப்பும், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது வகை பச்சரிசி, இது வெல்லம், நெய் எல்லாம் அம்சிடுறார் வண்டி கட்டி. ஸோ அம்பாள் எப்படி விளையாடுறா பாருங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி வச்சு அவருடைய இந்த பசிப்பிணியை தீர்த்திடுறார். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அதாவது பெரிய பெரிய மனுஷாலாம் வஸ்திரம் கொடுத்துட்ற, போஜனத்துக்கு உண்டான மெட்டீரியலும் வந்துடுறது. இவர் பூஜையை நல்லபடியாக பண்ண ஆரம்பிச்சிடுறார். ராகவல் நாராயண சாஸ்திரி அவருடைய இந்த பூஜையெல்லாம் ஒழுங்காக நடக்கணும்னு தான் அம்பாளோட கவலை. ஸோ அந்த ஜபங்கள்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு எல்லாம் பாலா மந்திரமெல்லாம் கோடியில் சொல்லியிருக்கார் அவர். கோடி, ஜஸ்ட் இமேஜின், கோடி. ஸோ அப்போ வந்து நம்ம பட் வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் நவடேஸ், ஈவன் இன்க்ளூடிங் மீ டெல்லிங் யூ. அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்போ டிவி பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த காலத்து டிவியெல்லாம் கிடையாது, ரேடியோவே வெரி லிமிட்டட். ஒரு ரேடியோ ஒரு ஃபேன் இருந்தாலும் பெரிய வீடு அது அந்த மாதிரி இருந்தது. ஸோ தாடிப்பள்ளி ராகவன் நாராயண சாஸ்திரி அந்த செகண்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருக்கோன்னா, அம்பாள் வந்து அவர் வீட்டுக்கு அனுப்பு சன்னியாசி ஆகும்போது அது அதே மாதிரி சண்டையிலோன்ற ஊரில் வந்து இந்த பேய் இருந்த வீடை அந்த பேயை வரட்டிட்டு அதை வந்து வேத பாடசாலையாக மாற்றுறது 2. 3வது அவர் அந்த தனதானியத்துக்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஜமீன்தார் ஹெல்ப் பண்ணிட்டு. சரி, அந்த 3 விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான சொல்லப்படுறது அந்த வாழ்க்கை வரலாறுல. இந்த பார்ட் 2ல் கிருஷ்ணகுமார் வாட் எவர் ஷேர்ட் வித் மீ, ஐ ஜஸ்ட் ரீகலெக்டட் ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன், ஐ எம் பாசிங் ஆன் டு யூ சொல்லி இந்த 503வது வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.